வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கின்ற ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நவ கிரகங்களில் முதலாவதாக சொல்லக்கூடிய சூரிய பகவானே வழிபட்டாலே பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கும். இந்த சனி பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, நவகிரக தலங்களில் வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? மேலும் நவகிரக தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய பார்த்தீங்கன்னா சூரிய திசை மற்றும் புக்தி கண் நோய் சம்மந்தமான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரக தலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முதன்மையான ஒரு கோவில்னா அது சூரியனார் திருக்கோவில் தாங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கலக்குடியில் இந்த ஒரு சிறப்பான ஆலயம் அமைந்திருக்குங்க. ஆனால் இந்த தல சூரிய பகவானினுடைய பரிகார தலமாக இருப்பதால் அதனாலே இந்த தலத்திற்கு இந்த பெயர் வந்துச்சுன்னே சொல்லலாம். மேலும் கருவறையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருவார். இங்கு சூரிய பகவான் இடதுபுறத்தில் புஷ்ப தேவியோடு வலதுபுறத்தில் பிரியயுஷ தேவியோடு இரு கலங்களையும் செந்தாமரை மலர் ஏந்தி மேற்கு திசை பார்த்து நின்ற கோலத்தில் அருள்பாலித்து வராரு. இங்கு நவகிரக தலங்களில் பார்த்தீங்கன்னா முதன்மையானதாக இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு காரணமான ஒருவர்னா அது சூரியனை தான். அவரே வழிபடும் முறைக்கு சௌமாரன்னு சொல்லுவாங்களாம். சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசியில தனது பயணத்தை தொடங்குவதே தமிழ் மாத பிறப்பாக அமையுங்க. சூரியனை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம். நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா முதன்மையான தெய்வமாக சூரியனின் முதல் மனைவியான சாயாவிற்கு பிறந்தவர் தாங்க சனீஸ்வர பகவான். எனவே இரண்டாவது மனைவியான சத்யாவிற்கு பிறந்தவர்கள் தான் யமுனை நதின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஆத்ம பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த சூரிய பகவான் இருக்கிறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை, அரசு வேலையில் இருப்பவங்க தலைமை பதவி வேண்டுனாலும் தந்தை வழி யோகம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த சூரிய பகவானுங்க. சூரியனுக்குரிய நிறமாக சிவப்பும் தானியமாக கோதுமை இருக்கு. மேலும் சூரிய பரிகார தலமாக இந்த ஒரு ஆலயம் மட்டும் இல்லைங்க. சென்னை சௌப்பாக்கம் உள்ள அகதீஸ்வரர் கோவில், நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைகுண்டம், ஒடிசா மாநில கோனாக்கில் சூரியன் கோவில்னு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனாருக்கு கோவில்கள் இருக்குதுங்க. மேலும் இங்கு ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னென்னா திருமண கோலத்தில் 2 மனைவியரோடு சூரிய பகவான் காட்சியளிக்கிறாரு. மேலும் உக்கிரமாக இல்லாமல் இங்கு சாந்த சொருபியாக தான் சூரிய பகவான் காட்சியளிப்பார். இங்குள்ள நவகிரகங்கள் வாகனமின்றி காட்சியளிக்குதுங்க. அதே போல் இங்கு கோவிலில் மூலவராக சிவசூரியனோ தாயாராக உஷா தேவியோ சாயா தேவி இருக்காங்க. தல விருட்சமாக வெள்ளருக்கம் அமைந்திருக்கு. இங்கு தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா கொடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட காலவ முனிவர் தாங்க தன்னுடைய நோய் குணமடைய வேண்டி நவகிரகங்களை நோக்கி தவம் செய்திருக்காராம். பிறகு நவகிரகங்களும் காலவ முனிவருடைய தவத்திற்கு மகிழ்ச்சி அவருடைய நோய் தீர வரமளித்தாங்க. இதனால கோபமடைந்த படைக்கும் கடவுளான பிரம்மாவும் பார்த்தீங்கன்னா கால சுழற்சியின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே உங்களுக்கு உண்டு. வரம் தரக்கூடிய அதிகாரம் நவகிரகங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல நீங்கள் வரம் தரும் அளவுக்கு சென்றுட்டா நீங்கள் பூலோகத்தில் தொழுநோயால் கஷ்டப்படுவீங்கன்னு சாபமிட்டாராம். அதன்படி தாங்க பூலோகத்தில் வெள்ளையருக்கு வானத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்திருக்காரு.
அவங்க முன்னாடி சிவபெருமான் தோன்றி இத்தல உங்களுடைய தலமாக இருக்கும். உங்களுடைய வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்து அவங்களுடைய தோஷங்களை போக்க வேண்டுன்னு வரமும் அளித்திருக்காரு. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரக தலங்களையே அனைத்தும் நவகிரகங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. ஒரே கோவில் இது மட்டும்தாங்க. அதே போல் நவகிரக தலங்களில் சிவனுடைய பெயரிலே அல்லது சூரியனுடைய பெயரிலேயே அழைக்கக்கூடிய ஒரு கோவில் இது மட்டும்தாங்க. இங்குள்ள நவகிரகங்கள் யாருக்குமே வாகனங்கள் எதுவும் கிடையாதுங்க. வாகனங்கள் இல்லாத நவகிரகங்கள் இங்கு மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். மேலும் திராவிட கட்டிடக்கலை முறையில் இந்த ஒரு கோவிலில் சோழனால் கட்டப்பட்ட கோவிலுங்க இது. பிறகு ஆட்சிக்கு வந்த விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை பற்றினா விரிவுபடுத்ததாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜ கோபுரங்களை கொண்ட இந்த கோவிலில் கருவறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 மனைவிகளோடு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நின்றபடி திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். சூரியர் சன்னதியில் இருந்து நேராக சென்றீங்கன்னா விஸ்வநாதர், விசாலாட்சி, நடராஜர், சிவகாமி, விநாயகர், முருகனுடைய சன்னதிகளும் இங்கு தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னா புதன், சனி, குரு, ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் 8 கிரகங்களுடைய சன்னதிகளும் சூரியனருடைய சன்னதியை பார்த்தது போல் அமைத்திருக்காங்க. மேலும் குரு பகவான் சிவபூஜை செய்யக்கூடிய நிலையில இங்கு பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில காட்சியளிக்கிறாரு. மேலும் இந்த ஒரு கோவிலில் மற்றொரு சன்னதி இருக்கு. அது என்னன்னா கோள்வினை தீர்த்த விநாயகர் சன்னதி தாங்க. நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய கேடு பலன்களை தீர்த்து நன்மைகளை வழங்கக்கூடிய தெய்வமாக இங்கு விநாயகர் அருள்பாலிக்கிறாரு. மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தோஷங்கள் விலக வஸ்திரமும் தானியங்களையும் நகைகள் மலர்களை காணிக்கையாக செலுத்தி வழிபடுறாங்க. விலைக்கேற்று வழிபடுவது இங்கு பொதுவான பிரார்த்தனையாக இருக்குதுங்க. மேலும் இங்கு சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா சோமவார, சுக்கிரவார பூஜைகள், பிரதோஷம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி நாட்களை இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுது. மேலும் தை மாதத்தில் மட்டும் ரத சப்தமி 10 நாட்கள் விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நடை திறங்கக்கூடிய நேரமாக காலை 5:30 மணியிலிருந்து 11 மணி வரையிலும், மாலை 4லிருந்து 8 மணி வரை. மேலும் சூரிய தோஷம் ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோய் உண்டாகக்கூடிய நிலை ஏற்படும். கண், இதயம் தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா. தங்களுடைய தகுதிக்கு கீழான வேலை இல்லைன்னா பணிகளை செய்யக்கூடிய நிலை உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு ஏற்படுவதில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதனால் சூரிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க சிவன் கோவில்களில் பிரதோஷ நேரத்தில் மட்டும் ஐப்பசி பௌர்ணமி தினங்களில் அன்னாபிஷேகத்தில் அன்னம் வழங்கலாம். அதே போல் கோவில் கலசத்திற்கு இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு சொர்ணம் கொடுத்து வழிபடலாங்க. அதாவது தங்கத்தை தானமாக கொடுப்பது. அதே போல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கலாம். இதனால் முன்னோர்களுடைய சாபங்களும் பாவங்களும் இல்லாமல் பாதிப்பு அனைத்து விலகும். அதே போல் மாதம் ஒரு முறையாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒருவேளை உபவாசமாக விரதம் இருந்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடுங்க. சிவ வழிபாடோ சூரிய வழிபாடோ அரச மர வழிபாடுன்னு செய்தாலே சூரிய தோஷம் விலகக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அரச மரத்திற்கு தினமும் நீங்கள் நீர் ஊற்றி வருவது சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா விரல்களில் செம்பு மோதிரத்தை எப்போது அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. கருப்பு நிற பசுமாட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் உணவளிப்பது உங்களுக்கு சூரிய தோஷத்தால் ஏற்படக்கூடிய பார்த்தீங்கன்னா பாதிப்பு குறைந்து அதிலிருந்து நீங்கள் மிக விரைவிலே விடுபட முடியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய ஓரை நேரமான காலை 8 மணி முதல் 9 மணிக்குள்ள கோதுமை தானமாக கொடுங்க. அதோடு 6 வாரங்கள் சிவ வழிபாடு செய்து வர சூரிய பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் படிப்படியாக விலகிடும். அதோடு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால சூரிய உதயத்திற்கு சூரியனுக்கு சிவப்பு மலர்களோ கோதுமை கொண்டு பூஜை செய்து ஆதித்ய ஹிருதயம் பார்த்தீங்கன்னா படித்து வழிபடுங்க. சிவபெருமான் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா சூர்யாய நமக எனும் மந்திரத்தை தினமும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இல்லைன்னா தினமும் கூட 108 முறை சொல்லலாம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோதுமை, சிவப்பு வஸ்திரம், செப்பு இல்லைன்னா வெள்ளம் தானம் செய்வது சூரிய தோஷத்தை குறைக்குங்க. அதே போல் சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து
வழிபட்டு வந்தாலே ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை நீங்கள் பெறலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.